அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நீங்கள் 3 தடவைகளுக்கு மேல் உழு செய்யக்கூடியவரா? 3 தடவைகளுக்கு மேல் உழு செய்தால் அந்த உழு என்னவாகும் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழு செய்தல் பற்றி நமக்கு சொன்ன எச்சரிக்கை தரக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒருமுறை ஒரு மனிதன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து உழு செய்வது எப்படி என்று கேட்டார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபரிடம் தண்ணீரை கொண்டு வரச் சொல்லி தனது ஒவ்வொரு உறுப்புகளையும் 3 முறை உழு செய்து காட்டினார்கள். பின்னர் கூறினார்கள், இதுவே உழு. இதற்கு மேல் அதிகரித்தவன் தவறு செய்தவனாவான், அநீதம் இழைத்தவனாவான் மற்றும் எல்லை மீறியவனாவான் என்று கூறினார்கள். மேலும் இன்னொரு ஹதீஸில், உழுவில் வீண் விரயம் செய்யாதீர்கள், ஓடும் நதிக்கரையில் இருந்தாலும் கூட என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். 3 முறை உழு செய்வதே சுன்னத்தாகும். சுன்னத்தை பேணக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.